அடுப்பு பக்கமே போகாமல் நல்ல சாஃப்டான இந்த பிடிக்கொழுக்கட்டை செய்யலாம். அதுவும் 2 நிமிடத்தில் அடுப்பு சைடு கொஞ்சம் கூட போக தேவையில்லை. இவ்வளவு சூப்பரான சாஃப்டான பிடிக்கொழுக்கட்டை செய்ய வீட்டில் இருக்க பொருளே போதும். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் கொடுத்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு நான் வேர்க்கடலை தோலை எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இப்போ நான் 1 டம்ளர் அதே டம்ளரில் அவுள் எடுத்திருக்கேன். வெள்ளை அவுள், நெய்ஸ் அவுள் எடுத்திருக்கேன். நீங்கள் கட்டி அவுள் கூட எடுத்துக்கலாம். அவுள், வெள்ளை அவுள், சிகப்பு அவுள், எந்த அவுள் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் 1 டம்ளர் அளவுக்கு அவுள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே 2 ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா எது இருந்தாலும் நீங்கள் நட்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நைஸாக பவுடர் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இன்னும் ஒரு சில பொருள் சேர்க்கணும். இப்போ நெய்ஸாக நல்லா இது போல் பவுட்ரு பண்ணிடுங்க. நல்ல நெய்ஸாக இருக்கணும். இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணிவிட்டு இப்போ இதில் உலர் திராட்சை சேர்த்துக்கிறேன். உலர் திராட்சை ஒரு 20 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உலர் திராட்சைக்கு பதில் நீங்கள் பேரிச்சம்பழம் கூட ஒரு 4-5 சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இனிப்புக்காக நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதில் வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் கூட உடச்சி சேர்த்துக்கலாம். இது ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எனக்கு சரியாக இருந்துச்சு. இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இன்னும் ஒரு 2 பொருள் சேர்க்கணும். நல்லா நைஸாக இது போல் அரைச்சிக்கோங்க. நம்ம சேர்த்து அந்த உலர் திராட்சை நல்லா அரைப்பட்டு வந்திருக்கணும். நீங்கள் உலர் திராட்சைக்கு பதில் பேரிச்சம்பழம் சேர்த்து அரைச்சாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் பால் பவுட்ரு சேர்க்க போகிறேன். எல்லா கடைகள்லேயும், மளிகை கடைகள்லேயும் கிடைக்கிது. இது 10 ரூபா பேக்கெட் பால் பவுட்ரு. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு இருக்கும். அதை ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கிறேன். பால் பவுட்ரு சேர்க்கறதுனால இந்த கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்து கொடுத்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணும்போது இதை நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு ஒரு லட்டு போல் வரும். இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லட்டுவாக கூட உங்கள் பசங்களுக்கு பிடிச்சி கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு ஹெல்தி லட்டாக நீங்கள் கொடுக்கலாம். சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கொழுக்கட்டையாக செய்கிறதுனால இதில் நான் கொஞ்சமாக பச்சை தண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் மொத்தமாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க. இந்த இடத்துல நான் அடுப்பு பக்கத்தே போகக்கூடாதுன்னு சொன்னதுனால பச்சை தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல பால் காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். டேஸ்ட்டு இன்னும் நல்லாவே இருக்கும். நான் பாலுக்கு பதில் பால் பவுட்ரு சேர்த்ததுனால நான் பச்சை தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பால் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் பவுட்ரு சேர்க்காமல் நீங்கள் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். நான் அடுப்பு பக்கத்து போகாமல் செய்த கொழுக்கட்டையின் தலைப்பு போட்டதுனால நான் சுத்தமாக அடுப்பு சைடே போகலை. அதனால் பச்சை தண்ணி விட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. அதிகமாக கண்டிப்பாக விட்டுறாதீங்க. நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கையில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் நம்ம உருண்டையாக கொழுக்கட்டையாக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பிடி கொழுக்கட்டை போல் பண்ணுறதுனால இது போல் செய்துட்டு லைட்டாக அப்படி அழுத்தம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு பிடி கொழுக்கட்டை போல் ரொம்ப சூப்பராக வந்துடுங்க. பாருங்கள், சாப்பிட்றதுக்கு இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது அடுப்பு சைடே போகாமல் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டு. நம்ம இதில் சேர்த்துருக்க பொருள் எல்லாமே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குற பொருள் தான். பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. வாயில் போட்டதும் அப்படியே கரைஞ்சே போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சிம்பிளாக ஒரு ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கொழுக்கட்டையை செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.